அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒருவர் மரணித்த பிறகு அவருடைய வாரிசுகள், அவருடைய குடும்பத்தினர்கள் அவர் விட்டு சென்ற கடன்கள் விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நேற்றைய தினம் இறுதியாக பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு இறந்தவருடைய உடல் கொண்டு வரப்படுமையானால் ஒரு கேள்வியை கேட்பார்கள். ஹல் தரக்க லி தைனிஹி ஃபதுலன், இவர் கடனை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற சொத்துக்கள் எதையும் விட்டு சென்றிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்பார்கள். அவர் அதை விட்டு சென்றிருக்கிறார் என்று சொல்வார்களேயானால் சல்லா, தொழுகை நடத்துவார்கள். வயில்லா காலலில் முஸ்லிமீன சல்லு அலா சாஹிபிக்கும், முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து, மக்களை பார்த்து சொல்லிவிடுவார்கள், உங்கள் தோழர்களுக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள், நான் தொழுவிக்க மாட்டேன். கடனை விட்டுட்டு கடனை தீர்க்கிறதுக்கு சொத்து விட்டுட்டு போனா தான் நான் தொழுவிப்பேன். அந்த சொத்துல இருந்து கடனை நிறைவேற்றிடலாம். அப்படி இல்லாமல் வெறும் கடனை மட்டும் வச்சுட்டு மௌத்தா இருந்தார்னு சொன்னா அவருக்கு நான் தொழுவிக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கடுமையாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் பிறகு அதை மாற்றிக்கிட்டாங்க. எப்போ மாற்றினாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆட்சியில் நிறைய செல்வங்கள் குவிந்து தாறுமாறா பைத்துல் மாலில் வந்து நிதி ஆதாரம் பெருகிய பிறகு அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், யாராவது ஜனாசா கொண்டு வந்தால் இவர் யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கிற எல்லாரும் ஏன்ட்ட வந்து வாங்கிக்கான்ருவாங்க, அரசாங்கத்தில் வாங்கிக்கிறங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கஜானாவில் கம்மியாக இருக்கிற காலத்தில் யாராவது பொறுப்பேற்க வேண்டும். கஜானா நிறைஞ்சு விழிஞ்ச காலத்தில் அவங்களே இந்த கடனை தீர்த்துருவாங்க. சமுதாயம் பட்ட கடனை வந்து ஒரு அரசாங்கம் தான் தீர்க்க வேண்டும். இந்த ஒரு முன்மாதிரியை உலகத்தில் யாருமே கொடுக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இந்த மக்கள் பட்ட கடனை அரசாங்கம் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் அப்படி எந்த நாட்டிலையும் இது அமுல்படுத்துகிற மாதிரி தெரியல. எப்படின்னா, ஃபலம்மா ஃபதஹல்லாஹு அலைஹில் ஃபுதூஹ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய வெற்றிகளை அல்லாஹ் கொடுத்த பிறகு, அன அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களை பொறுத்தவரை அவர்கள் காரியத்தில் அவர்களை விட நான் பொறுப்பாளி. உன் கடனுக்கு வேண்டாம், நீ அக்கறை இல்லாமல் இருக்கலாம், நான் ரொம்ப அக்கறை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபமன் துஃபிய மினல் முஃமினீன, மூமின்களில் யாராவது மரணிக்கும் பொழுது தரக்க தைனன், கடனை விட்டு இறப்பார்களே ஆனால் அலைய கலாவுஹு, அதை நிறைவேற்றுற வந்து என்னையை சேர்ந்தது. ஒமன் தரக்க மாலன், சொத்து விட்டுட்டு போனாரே ஆனால் போலி வரசத்திகி, அது வாரிசு எடுத்துட்டு போங்க. அவர் சொத்தை விட்டுட்டு போனா வாரிசு பங்கு வச்சுட்டு போங்க, கடனை விட்டுட்டு போனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பிற்காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம் நமக்கு இருந்தா நம்ம பாட்டுக்கு கடனை வாங்கி சாதாரணமாக இருந்துட்டு போகலாம். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை, நம்ம பட்ட கடனை நம்ம தான் தீர்க்கணும். நம்ம பிள்ளைகள் கூட தீர்க்கிற மாதிரி எல்லாம் தெரியல. இந்த காலத்தில் நாணயமெல்லாம் குறைஞ்சிருக்கிற காலமாக இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க வாங்கின கடனை அவனே கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம கடனை எப்படி கொடுப்பான்? அவன் வாங்கின கடனை அவன் கொடுக்காத ஒரு காலத்தில் அப்போ வாங்கின கடன், பாட்டை வாங்கின கடனை கொடுப்பானா? அப்போ நம்ம யோசிக்க வேண்டும், நம்ம கடனாளியாக மரணித்து விடக்கூடாது என்பது அக்கறை செலுத்தணும். பிள்ளைகளும் என்ன செய்யணும், பெற்றோர்களுக்காக வேண்டி, வாரிசுகளும் தங்களுடைய அந்த இறந்து போன உறுப்பினருக்காக வேண்டி அந்த கடன் விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தணும். இல்லைன்னா அவருடைய மர்ம பூரா வீணா போயிடும். அவர் மறுமையில் என்னதான் அமல் செஞ்சு இருந்தாலும் எல்லாத்தையும் வேற ஒருத்தனுக்கு எல்லாம் பிடுங்கி கொடுத்து கடைசியில் இவன் நரகத்துக்கு போயிடுவான். அப்போ கடன் விஷயத்தில் வாரிசுகளுடைய கடமை, ஒருத்தர் இறந்த உடனே கடமை என்ன, விசாரிக்க வேண்டும். யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கிற, கடன் வாங்கியிருக்கிறாரு, இதெல்லாம் வந்து நம்ம நிவர்த்தி செஞ்சிட வேண்டும். ஆனால் நடைமுறையில் நம்ம கடனை பற்றி ரொம்ப ஒரு அலட்சியமான ஒரு போக்கு நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அத்தஹியாத்தில் 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிற ஒரு துவாவை கற்றுத் தந்தார்கள். அதில் ஒரு வாசகம் என்ன வரும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ரமி, கடனை விட்டு நான் என்ன செய்கிறேன், யாரெல்லாம் உன்ட்ட பாதுகாப்பு தேடுறேன். கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும். எல்லாருமே நம்ம எதுக்கு ஆசைப்படணும்னா, எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி, கடன் வாங்கினீங்கன்னு வைங்களேன், கடன் வாங்குறதுல 95% பேர் தேவையில்லாம தான் வாங்குறாங்க. கடன் கிடைக்குதேன்னு வாங்குறாங்க. அந்த கடன் வாங்காம ஒரு நாளைக்கு பல்ல கடிச்சா அன்னைக்கு வாழ்க்கை ஓடி போயிடும். செத்துலாம் போயிட மாட்டோம். ஒரு மருத்துவத்துக்கோ ஒரு எமர்ஜென்சிக்கோ கடன் வாங்குறவர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு 5% இருக்க மாட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம், மருத்துவம் கடன் இல்லாட்டி ஆள் மண்டையை போட்டுருவான் என்கிற மாதிரியான நிலையில ஒரு சின்ன அளவுக்கு இருப்பார்கள். அவர்கள் வேண்டுமானால் கடன் வாங்குறதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. மீதி உள்ள எல்லாருமே எப்படி இருக்கிறோம்னு கேட்டா, கடனை கிடைச்சால் வாங்க தயாரா இருக்கிறோம். இப்போ டிவி வாங்க வசதி இருந்தால் வாங்குவோம், இல்லாட்டி வாங்க மாட்டோம். ஏதாவது ஒரு கம்பெனியில் அறிவு போட்டான்னு வைங்க, நாங்கள் கடனுக்கு டிவி தருவோம், மாதம் மாதம் 500 ரூபா கொடுங்கன்னா உடனே போய் நிற்போம்.
இது சாத்தியப்படுமா? சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோமே, மாசம் 500 ரூபாய் எப்படி நம்ம கொடுக்க முடியுமா? இது அது நம்ம யோசிக்கிறது இல்லை. கடனுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் தர்றேன்னு, ஃப்ரிட்ஜ் வைக்க வீட்டில் இடம் இருக்காது. இவன் என்ன செய்வான்? கடனுக்கு தர்றேன்னு சொல்லி பார்க்கட்டுமே, உடனே எனக்கு ஒன்று தாங்கம்மா. அப்ப கடனுக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா இதை சும்மா மாதிரி நினைத்து கொண்டு தேவையில்லாம இந்த கடன் என்ற உடனே நம்மளை வந்து மூளை வந்து மழுங்கி போயிடுது. கடன்கிற நம்ம திருப்பியில கொடுக்கணும், கொடுக்க ஏழுமா? இது நமக்கு வாழ்க்கை செலவை குறைச்சல கொடுக்கணும். மாசம் மாசம் அதுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்தா என்ன ஆகும், அதுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்தா என்ன ஆகும்? அல்லா தந்தா வாங்கிட்டு போறோம், தரலன்னா சும்மா இருந்துட்டு போறோம்னா ஒரு சகிப்புத்தன்மை கிடைச்சு போயிடும். நம்ம அதுலயே நம்ம வாழ்க்கையை ஓட்டி கொள்வோம். பெரும்பாலும் கடன் வாங்குறது எதுக்குன்னு கேட்டா கிடைக்குதுங்கிறது தான், தேவைக்கெல்லாம் கிடையாது. கொஞ்சம் சிரமப்பட்டு விட்டால் என்ன செய்யலாம்? சமாளிச்சு கொள்ளலாம். அப்ப நம்ம எப்படி எதிர்பார்க்கணும்? மௌத்துக்கு பிறகு நம்முடைய அமலை அடுத்தவனுக்கு கொடுத்துடக்கூடாது. நீங்க காசை கடன் வாங்குறது மூலமா என்ன நடக்க போகுது? ரிசல்ட் நம்ம அமல்கள் அடுத்தவனுக்கு போகுது. அமலை கம்மியா செய்யறோம். அந்த சஹாபாக்களுக்கு மாதிரி நம்ம அதிகப்படியான அமல்கள்லாம் செய்யல. காலம் அந்த மாதிரி இருக்கிற டைம் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப குறைந்த அமல் செய்யக்கூடிய இந்த காலத்தில் செஞ்சாமலையும் செஞ்சு விட்டு எவனுக்காக அதை கொடுத்துட்டு போறதுக்கு கடன் வாங்கணுமா? அப்ப கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்காம இருக்கிறது ஒரு சபதம் எடுக்கணும். யாரெல்லாம் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுகுபர் லி ஷஹீது குல்லு தம்பின் இல்ல தைன். ஷஹீத் இருக்கிறாரு, ஷஹீதுனா யாரு? அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செய்யறவர். இவருக்கு எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவானா, கடனை தவிர. கடனை மன்னிக்க மாட்டான். அந்த கடன்கிறது வந்து இவரா விரும்பி வாங்கினது தானே, ஒரு ஆள்கிட்ட ஏமாத்தி வாங்கினது கிடையாது. அவனை விருப்பத்தோட கொடுக்குறான், இவனை விருப்பத்தோட தான் வாங்குறான். அந்த நிலையில மரணித்து விட்டாரையானால் அதுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப கடன்கிறது ஒரு குற்றம்னு வருது. அப்ப கடனை தவிர மற்ற எல்லா பாவம் மன்னிக்கப்படுதுங்கிற வாசகத்தில் என்ன விளங்குது? மன்னிப்பு எதுக்கு? தப்புக்கு தானே மன்னிப்பு. அப்ப கடன்கிறது ஒரு பாவம்னு விளங்கணும். ரொம்ப தேவைக்கு ஒரு தலை போற நிலையில் இருக்கிறவனுக்கு ஒரு நிர்பந்தத்தில் எல்லாமே ஓகே. பொதுவா கடன்கிற ஒரு நல்லதா? கடமாங்கிறது அது ஒரு தொழிலா? அது ஒரு ஹேப்பியா? அது ஒரு பழக்கமா? அது ஒரு பொழுதுபோக்கா? அப்படி இருக்கிறாங்க பெரும்பாலான மக்கள். என்ன செய்யறாங்க? எதுக்கு எடுத்தாலும் கடன், உடனே கடன். ஒரு 1000 இருக்குமா, 500 இருக்குமா, 2000 இருக்குமா? எப்படி நம்ம எப்படி செய்யணும்? கடன் வாங்கும் போது இது வாங்குறம தேவைதானா? இந்த கடனை வாங்காமல் கொஞ்சம் பல்ல கடிச்சால் ஓட்டிட முடியுமான்னு இருந்தால் சுமையா இருக்க நிம்மதி. கடனால தானங்க தற்கொலை செய்யறான் முக்காவாசி பேரு. தற்கொலையில முக்காவாசிக்கு காரணம் என்ன? கடனை வாங்கி போடுவான், கொடுக்க இயலாது. 4 கடன்காரன் ரோட்ல விட்டு திட்டின உடனே மானம் போச்சுன்னு தற்கொலை பண்ணிட்டு போயிடுறான். அப்ப எதுக்கு நீ வாங்குறவனுக்கு தேவையில்லாம? அப்ப நம்ம சிரமப்பட்டு சகித்து கொண்டு பழக வேண்டும். இல்லைன்னா யாசகமா கேட்டு போயிருங்க, அது பிரச்சனை இல்லை, பஞ்சாயத்தே இல்லை. கொஞ்சம் கேவலம் தான் உலகத்தில் வரும். அமலை பறிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு மறுமையில இழப்பு நஷ்டம் ஏற்பட்டு போயிடாது. அதனால எந்த ஒரு காரணத்தினாலையும் கடனை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருவோம். கடன்ல இருந்து பாதுகாப்பு தருங்க. விலங்கு அத்தகையாத்துல உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு தா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ரமி ஒல் மாசமி, பாவத்திலிருந்து என்னை பாதுகாப்பு தேடுறேங்கிற மாதிரி கடனில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் வந்து என்ன செய்யணும்னா, நம்ம இதுல பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஆள் மௌத்தாயிட்டார்னு சொன்னா அவருடைய கடனை வாரிசுகள் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். அவர் சொத்தை விட்டுட்டு போயிருந்தார்னு வைங்களேன், அப்ப வாரிசுக்கு அந்த பொறுப்பு வராதான். அந்த கடன் கொடுக்கறதுல கூட நம்ம தகப்பனார் பெரிய கோடீஸ்வரர், நிறைய சொத்து விட்டுட்டு போயிருக்கிறாரு. அவர் இப்ப அவர் வச்ச கடன் கொஞ்சம் இருக்கிறது. இந்த கடனை யாரு கொடுக்கிறது? நமக்குன்னு பிரிச்சு ஒரு தொகை வரும்ல, அதுல இருந்து கொடுக்கிறதா, எதுல இருந்து கொடுக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சொத்து பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி மிம்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவ் தைனின், ஒரு மனிதனுடைய சொத்தை எப்ப பங்கு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வசியத்து செய்வான்ல, அதை நிறைவேற்றிய பிறகு, அவன் கடன் வாங்கியிருப்பான்ல அதையும் கொடுத்த பிறகு மிஞ்சினதான் பங்க வைக்கணும். 10 லட்ச ரூபாய் விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம என்ன செய்யக்கூடாது? நமக்கு 10 லட்ச ரூபாய் நமக்கு 5 லட்ச ரூபாய் வரும், அல்ல நமக்கு 2 லட்ச ரூபாய் வரும்னு பிரிச்சிடக்கூடாது. 10 லட்ச ரூபாயை பிரிக்கிறதுக்கு முன்னாடி யார் யாருக்கு கடன் பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் அவர் ரூபாய் இல்லை. அவர் 10 லட்ச ரூபாய் வச்சுட்டு போய் 5 லட்ச ரூபாய் கடனாளியா இருந்தார்னு சொன்னா அவர் வச்சுட்டு போனா 5 லட்சம் தான். அது இன்னொருத்தன் காசு, இன்னொருத்தன் காசை வாங்கி அமானிதமா வச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்ப தகப்பனார் சொத்துக்கு புள்ள எப்போ எதுக்கு வாரிசாவான்? அவருடைய சொந்த காசுக்கு வாரிசாவான். அப்ப 10 லட்ச ரூபாய் ஒருத்தர் விட்டுட்டு 5 லட்ச ரூபாய் கடனாளியாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? இந்த கடனை கொடுத்து முடிச்ச பிறகு அந்த 5 லட்சத்துக்கு தான் வாரிசு உரிமை சட்டப்படி பங்கு போடணும். அல்ல வீடு வாச சொத்துன்னு வச்சுட்டு போயிருக்காரு, பங்கு பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேலை செய்யணும்? அவர் விட்டுட்டு போன சொத்துல இருந்து கடனை கொடுத்து முடிச்சோம்னு, கடனை கொடுத்து முடிச்ச பிறகு ஒண்ணும் இல்லாட்டி இல்லைதான். கடனை கொடுத்து முடிச்சதுக்கு 10 சொன்னா போட்டு கொடுக்க வேண்டியதான். அதான் வாரிசுகளுடைய கடமை. நம்ம என்ன பண்றோம்? டக்குனு சீக்கிரம் பிரிச்சிரும் கடங்காரன் கேட்கறதுக்கு முந்தி. நம்ம எப்படி செய்யறோம்?
ஒருத்தர் மண்டையை போட்டான்னு சொன்னா சீக்கிரமா பிரிச்சு போடணும். ஏன் கடங்காரங்க நிற்பாங்க, அதுக்குள்ள பிரிச்சுட்டோன்னு சொல்லிடணும், தப்பிச்சுக்கிறேன்னு. உலகத்தில் தப்பிச்சுக்கிறவங்க, அவர் அங்க தப்பிக்க மாட்டார, மறுமையில மாட்டிக்கிடுவாரு. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கி கொள்ள வேண்டும், ஒருத்தனுடைய சொத்தை பிரிக்கிறதுக்கு ஷர்த்து என்ன? குர்ஆன்ல கண்டிஷன் அல்லாஹ் அப்படி போடுறான். அவர் வசியத்து பண்ணினாரா, பள்ளிவாசலுக்கு 1000 ரூபாய் தர்றேன், அந்த பள்ளிக்கு ஒரு 10,000 ரூபாய் தர்றேன்னு சொல்லிட்டு மொதல் போயிட்டாரு. நீங்க சொத்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி வேலை என்ன? அந்த 10,000 ரூபாய் எடுத்து பள்ளிவாசலுக்கு கொடுத்துட்டு மீதியை தான் பங்கு வைக்கணும். அதே மாதிரி ஒன்றும் வசியத்தை பண்ணலையா, கடன் வச்சுட்டு போயிட்டாரா, கடனை கொடுத்த பிறகுதான் என்ன செய்யணும், இந்த பாகப்பிரிவினைக்கே வரணுங்கிற அளவுக்கு முக்கியமானது. அப்ப அவர் சொத்து வச்சுட்டு போனாரையானால் அதை அந்த கடனை அடைக்கிற பொறுப்பு பிள்ளைகளுக்கு வராது. அவர் சொத்துல இருந்து அடைத்து விடலாம். சொத்துக்கு மிஞ்சி கடன் இருந்தாலோ அல்லது கடனை அடைக்கிறதுக்கு சொத்து வைக்காம போயிருந்தாலோ தான் பிள்ளைகள் சுமக்க வேண்டி வரும். எல்லா கடனையும் நம்ம சுமக்க தேவையில்லை. அவர் கடனை அவர் காசுல இருந்து கொடுப்பது சிறப்புக்குரியது. அதுக்கப்புறம் பங்கு வச்சுக்கிறங்க என்பது இஸ்லாத்தினுடைய சட்டம். இதை கவனமாக விளங்கி கொண்டு நம்முடைய பெற்றோர்களை யாருக்காக கடன் இருந்தால், அப்போ பழைய கதைகள்லாம் இருக்கும், மூத்தா போயிருப்பாங்க, அவங்களோட தொடர்பு வச்சிருந்தவங்கள்ட்டலாம் போய் கேட்டு, எங்கள் அப்பா எதுவும் கடன் வாங்கியிருக்காரா, எங்கள் அம்மா எதுவும் கடன் வாங்கியிருக்கிறாங்களா, உங்களுக்கு தர வேண்டி இருக்குதா, அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கடனை தீர்த்துட்டோம்னு சொன்னா அவங்க மறுமையில் வெற்றி பெற்று விடுவார்கள். அவங்க அமல் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க அமல் அடுத்த ஆளுக்கு பறிக்கப்பட்டு நஷ்டம் அடைகிறாங்களே, அந்த நஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இதை விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக, ஒரு ஆள் இறந்துட்டார்னு சொன்னா, இறந்த உடனே நம்ம என்ன சொல்றோமோ, இறந்த உடனே அந்த சூடான நேரம் இருக்குல்ல, அப்பதான் இறந்திருக்கிறாரு, அந்த நேரத்தில் நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் அந்த பிரார்த்தனைகள் வருகிறதோ அதுக்கு மலக்குகள் உடனே ஆமீன் சொல்றாங்களாம். ஆமீன் சொல்றதுனால நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஆள் இறந்துட்டாரையானால் அந்த இடத்தில் சொல்லுகிற வார்த்தைகள் நல்லதா இருக்கட்டும். ஏதாவது ஒன்னு என்னை கொண்டு போன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, ஆமீன்றார் மலக்கு. அப்ப அதோட கொண்டு போயிடுவான்ல மலக்குதா. அப்ப நம்ம ஏதாவது அந்த துன்பம் வருதுங்கிற நேரத்தில் இதை விளையாட்டை நினைச்சு நீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க. இப்படி சொன்னா என்ன ஆயிர போகுதுன்னு ஆகும். என்ன ஒரு நேரம் இல்லாம ஒரு நேரம் நினைச்சிட்டான் அல்ல அந்த துவாவை ஏத்துக்கிட்டான்னு சொன்னா நம்மளே கேட்டுப்பட்டு என்ன செய்வோம், அந்த வேதனை எனக்கு கொடுன்றுவாங்க, அல்ல கொடுத்துருவான். தாங்க இயலே உனக்கே அந்த தேவையில்லாத வேலை, அந்த வேதனை உனக்கு தந்துதான் மாத்தணுமா? அல்ல யாருக்கு மாத்தாமலே அல்ல அதை ரிலீஸ் பண்ண மாட்டானா? அது அல்லாஹ்வுக்கு முடியும் தானே. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஹலர்துமுல் மரீலா வில் மையித்த, ஒரு நோயாளியை நீங்கள் பார்க்க சென்றாலோ ஒரு மையத்தை பார்க்க சென்றாலோ, ஒரு நோயாளியை பார்க்க சென்றாலும் சரி, ஒரு மையத்து இறந்து போன உடலை நீங்கள் பார்க்க சென்றாலும் சரி, ஃபகூலு ஹைரன், நல்லதை மட்டும் சொல்லுங்கள். ஏன் அப்படி நல்லதை சொல்லுங்க? ஃபஇன்னல் மலாயிகத்தை யுஅம்மினூன அலா மா தகூலூன, நீங்கள் சொல்லுகிற அந்த சொல்லுக்கு மலாயிகத்துகள் என்ன செய்யறாங்க, வானவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். நாசமாக்குன்னு கேட்டீங்கன்னா ஆமீன்றுவாங்க. அப்ப நம்ம ஆமீனுக்கு மலக்குகள் ஆமீனுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்ம ஆமீன்ங்கிறது அவ்வளவு தூய்மையா இருந்தாலும் இருக்கு, இல்லாட்டாலும் இல்லை. மலக்குகள் சொல்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி சொல்றதுனால அல்லாஹ் ஏத்துக்குருவான். அதனால ரொம்ப கவனமாக அந்த வார்த்தைகளை அளந்து போட வேண்டும். இது ஒரு இறந்த பிறகு நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு அடுத்த விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்க, இறந்த உடனே அவரை பத்தி குறை சொல்லலாமா, அவரை பத்தி விமர்சிக்கலாமா, அவருடைய நன்மை தீமைகளை பற்றி பேசலாமா என்பதில் கூடுதலான விவரங்களை நம்ம அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஜனாசா வருது. ஒரு இறந்து போனவருடைய உடலை அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே இருந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஃபஅஸ்னவ் அலைஹா ஹைரன், அதை நல்ல வார்த்தைகளை சொல்லி அதை பாராட்டுறாங்க. நல்ல மனுஷன், நல்ல அழகான மனுஷன் போயிட்டாரு, நல்ல ஒழுக்கமான மனுஷன், நல்ல நேர்மையான மனுஷன், ஏதோ அவர் செஞ்ச நாலு நல்லதை சொல்லி பாராட்டுறாங்க. பாராட்டின உடனே அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் உறுதியாகி விட்டது அப்படிங்கிறாங்க. அப்புறமேல என்ன ஆகுதுன்னு கேட்டால், சும்மா மர்ரூபி உஹ்ரா, இன்னொரு ஜனாசாவை கொண்டு போனார்கள். ஒரு ஜனாசா போகுது, அதை எல்லாரும் பாராட்டுறாங்க, வஜபத்துங்கிறாங்க. வஜபத்துனா உறுதியாகி விட்டதுன்னு அர்த்தம். என்னன்னு விளங்கல, உறுதியாகி விட்டதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா மர்ரூபி உஹ்ரா, பிறகு இன்னொரு ஜனாசாவை கொண்டு போனாங்க. ஃபஅஸ்னவ் அலைஹா ஷர்ரன், அதை போட்டு மக்கள்லாம் குறை சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனா, இந்த ஜனாசா தூக்கிட்டு போகும்போது இவன்லாம் ஒரு மனுஷனா, ஏதோ அவனுடைய தீமைகளை பற்றி அந்த மக்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபகால வஜபத், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உறுதியாகி விட்டது. ஒரு ஜனாசா போகும்போது இவர் நல்லவர்னு பாராட்டுறாங்க, அப்பவும் உறுதியாகி விட்டதுங்கிறாங்க. இவர் கெட்டவர்னு குறை சொல்றாங்க இன்னொரு ஜனாசாவுக்கு, அப்ப என்ன செய்யறாங்க, வஜபத்துங்கிறாங்க, உறுதியாகி விட்டதுங்கிறாங்க.
அப்ப உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, பக்கத்துல இருந்துட்டு மா வஜபத்தின உறுதியாயிடுச்சு, என்ன உறுதியாயிடுச்சு, சஸ்பென்ஸா பேசுறீங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்யறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கிறார். மா வஜபத், அது என்ன உறுதியாகி விட்டது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹாதா அஸ்னைத்தும் அலைஹி கைரா, அந்த ஜனாசாவை வந்து நல்ல விஷயங்களை சொல்லி நீங்கள் புகழ்ந்தீர்கள். வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டது. வஹாதா அஸ்னைத்தும் அலைஹி ஷர்ரா, இந்த ஆளுக்கு கெட்டவர்னு சொல்லி நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சீங்க, குறை சொன்னீங்க. வஜபத் லஹுன் நார், இவருக்கு நரகம் உறுதியாகி விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு, அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்லி, பூமியில நீங்கள் தான் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள். அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களா யார் இருக்கிறீங்க? நீங்க தான் இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆள் நல்லவர்னா நல்லவர் தான், நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆள் கெட்டவர்னு சொன்னா கெட்டவர் தான். அப்ப நல்லவர்னு எல்லாரும் சொன்னவர்லாம் என்ன செஞ்சாங்க, அவர் சொர்க்கம் கடமையாகி விட்டது. கெட்டவர்னு சொன்னவர்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க, நரகம் கடமையாகி விட்டது. இது புகாரியில 1367வது ஹதீஸ், 2642வது ஹதீஸ்லையும் இடம்பெற்றிருக்கிறது. இதுல சில சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வரும். இது மாதிரி வர இன்னொரு ஹதீஸையும் பாருங்க. அது என்ன ஹதீஸ்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயுமா முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமாவது மரணித்து ஷஹிதலஹு அர்பஅத்தும் பி கைரின், 4 நபர்கள் அவரை பற்றி நல்லபடியாக சொல்வார்களே ஆனால், எந்த ஒரு முஸ்லிமாவது மௌத்தா போயிடுறான், மௌத்தா போன ஆளை பற்றி 4 முஸ்லிம்கள் நல்லபடி சாட்சி சொல்வார்களே ஆனால், அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய வைத்து விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுகுல்னா, நாங்கள்லாம் கேட்டோம், ஒரு சலாசத்துன், 3 பேர் சாட்சி சொன்னா, 4 பேர் சாட்சி சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் என்ன கேட்கறாங்க, ஒரு சலாசத்துன், 3 பேர் சாட்சி சொன்னால் அப்படின்னோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சலாசத்துன், 3 பேர் சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் இந்த ஆளுக்கு விடாம இஸ்னானி, அப்ப 2 பேரை சொன்னா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்னானி, 2 பேர் சொல்லட்டும், ஒருத்தனை நல்ல வேண்டிய செய்யட்டேன், 2 பேர் சொல்லட்டும், அப்பவும் சொர்க்கத்துக்கு போயிடுவான். சும்மலம் நஸ்அலுனில் வாஹிதி, ஒரு ஆள் தான் என்னென்ன கேட்கல, கேட்டா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நாங்க 2 பேரும் கேட்டோம், 3 பேரும் கேட்டோம், எதை கேட்கல, ஒரு ஆள் சாட்சி சொன்னா அவருடைய கதி என்ன அப்படின்னு நாங்க கேட்கல. இது புகாரியில 1368வது ஹதீஸாகவும் 2643வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன கருத்து வருதுன்னு கேட்டா, 2 விஷயம் வருது. ஒன்னு, கெட்ட வேண்டு 4 பேர் மௌத்தா நாளை பத்தி பேசியிருக்கிறாங்க, பேசலாமான்னு ஒரு கொஸ்டின் அதுல வருது. அதாவது ஒரு ஜனாசா போகும்போது பாராட்டுறாங்க, அது பிரச்சனை இல்லை. பாராட்டுறது ஒரு கொஸ்டினாக ஆகாது. எப்போதுமே இறந்து போனால தானே பாராட்டுறீங்க, அது பிரச்சனை இல்லை. கெட்டது சொல்றது, திட்டுறது, நாசமா போயிடுவாங்க, உருப்படுவான அநியாயக்கார பைய இப்படின்னு சொல்லி ஒரு ஜனாசா பார்த்து சொன்னாங்க. அதனால அவருக்கு நரகம் உறுதியாயிருச்சுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை கண்டிக்கல, நீ எப்படி கெட்டவன்னு சொல்லலாம், ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, 4 பேர் ஒருத்தன் நல்ல வேண்டாம் சொர்க்கம் ஆகி போகுது. 4 பேர் கூட இல்லை, 2 பேர் தான், குறைச்சி 2 பேர் தானே, அதிகம் தான் 4 பேருங்க. 2 பேர் ஒரு ஆளா நல்லவர்னு சொன்னா கூட என்ன வயிறு, அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வருது. இந்த 2 கருத்துமே இதுக்கு மாற்றமான நிறைய ஹதீஸ்கள்லாம் வருது. இந்த 2 கருத்துமே நம்ம அடிப்படை வழங்கினவங்களுக்கு ஒரு உறுத்தலா இருக்கும். அது எப்படி, எத்தனை கலிசடையெல்லாம் பிடிச்சி நல்லவன்னு சொல்றாங்க, நம்ம கண்ணால பார்க்குறோம். அந்த மார்க்கம்டா என்னன்னு தெரியாத முஸ்லீம்னு பேர் தாங்கியா இருப்பான், அவனை என்ன செய்வான், ஊரில் உள்ள அம்பிட்டு பேரு ஆஹா ஓஹோன்னு அவனை புகழ்ந்து பாராட்டுறான். இப்போ இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா? எத்தனை நல்ல மனுஷனை பிடிச்சி திட்டுறாங்க. அவன் நல்லவனா இருந்திருப்பான், ஊருக்கு நல்லதெல்லாம் செஞ்சிருப்பான், அவன் இறந்து போயிடுவான், அவனை பிடிச்சி என்ன செய்யறான், அம்பிட்டு பேரு திட்டுறாங்க. அப்ப நடைமுறையிலையும் பார்க்கணும், 4 பேர் சொல்ற விமர்சனம் எப்படி சரியா இருக்கு, 4 பேர் என்னத்தை வேண்டாம்னு சொல்லுவானுல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. இப்ப இதுல இதுக்கு மாற்றமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல உஸ்மான் பின் மலூன் என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த உஸ்மான் பின் மலூன்கிறவர் இறந்து போன உடனே வேதனை ஏற்பட்டு நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே அவர் கஃனிடப்பட்டு எல்லாம் ஆடையெல்லாம் குளிப்பாட்டு கஃன்லாம் போட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. யாரை பார்க்க வர்றாங்க? உஸ்மான் இப்னு மலூன் என்ற ஒரு சஹாபி. அவர் மக்காவிலிருந்து ஹிஜ்ர் செஞ்சு வர்றாரு. மதீனாவில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு. இறந்து போனோன்னு அவர் குளிப்பாட்டி கஃன்லாம் போட்டு அவரை தூக்கிட்டு போற கண்டிஷன்ல இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே உம்முல் அலாங்கிற ஒரு அம்மா இதை அறிவிக்கிறாங்க. இந்த உம்முல் அலா சொல்றாங்க, நான் சொன்னேன் அந்த உஸ்மான் இப்னு மலூன் என்பவருடைய ஜனாசாவை பார்த்து
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது நான் சொன்னேன், ரஹ்மத்துல்லாஹி அலைக்க அப சாயிப், சாயிபுடைய தந்தையே, சாயிப்னு ஒரு புள்ள இருந்திருக்கும், அதனால அவர் இப்படி கூப்பிடுறாங்க, சாயிபுடைய தந்தையே உங்களுக்கு அல்லாஹ் வந்து ரஹமத் செய்வானாக, ஃபஷஹாதத்தி அலைக்க, உங்களுக்கு நான் சாட்சி கூறுகிறேன், லக்கத் அக்ரமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை நிச்சயம் கண்ணியப்படுத்திட்டான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று என்ன செய்கிறேன், நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு இவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. யாருக்கு? உஸ்மான் பின் மலூன் என்ற ஒரு சஹாபி, நல்ல சஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரொம்ப அன்பை பெற்ற ஒரு சஹாபி. அந்த சஹாபியுடைய ஜனாசாவில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ்வும் நிற்கிறாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, உம்முல் அலாங்கிற ஒரு அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு கண்ணியம் தான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திட்டான், இந்த மூத்தாயிட்டீங்கல்ல, மௌத்துக்கு பிறகு கண்ணியப்படுத்திட்டான்டா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு அர்த்தம். துன்யாவில் உசுரோட இருக்கும்போது கண்ணியப்படுத்துறேன்னா ஏதோ பதவி இதுன்னு வச்சுக்கலாம், மௌத்தா போன பாடியை பார்த்துக்கிட்டு உன்னை அல்லாஹ் கண்ணியமாக்கி விட்டான்டா என்ன அர்த்தம்? அவர் கன்ஃபார்மா சொர்க்கம் போயிடுவார், நல்லடியாருங்கிற கருத்துப்பட அதை சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒமா யுத்ரிக்க அன்னல்லாஹ கத் அக்ரமஹு, அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ யார் அதை சொல்றதுக்குங்கிறாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, அவருடைய நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து விட்டு அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவானாகன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஒமா யுத்ரிக்க அன்னல்லாஹ கத் அக்ரமஹு, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான் என்று உனக்கு எப்படி தெரியும்? அதாச்சும் பரவாயில்லை. அதுக்கடுத்து சொல்றாங்க, ஃபகுல்து பி அபி அன்த யா ரசூலல்லாஹ் ஃபமை யுக்ரிமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்த யார் தான் கண்ணியப்படுத்துவான் சொல்லுங்க? நான் எனக்கு தெரிஞ்சு இவர் நல்லாரா இருக்காரு, என் வீட்டில் தங்க வச்சிருந்தீங்க, சகோதரத்துவம் ஏற்படுத்துவாங்கல்ல, இந்த அம்மாவுடைய வீட்டில் தான் அவர் வந்து சகோதரராக தங்க வைக்கப்பட்டிருந்தாரு. அப்ப இவரை கண்ணியப்படுத்தலைன்னா ஃபமை யுக்ரிமுல்லாஹ், அல்லாஹ் யாரை தான் கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்மா ஹுவ ஃபகத் ஜாஹுல் யகீன், இந்த பாருமா அவருக்கு மௌத் வந்து விட்டது, ஒ இன்னீல அர்ஜுலஹுல் கைர, அவருக்கு நல்லது ஏற்படணும் நானும் ஆதரவு வைக்கிறேன், அவருக்கு நல்லதே கிடைக்கட்டும், அல்லாஹ் அவருக்கு நன்மையே செய்யட்டும் என்று நானும் நம்பிக்கை வைக்கிறேன். வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா அத்ரி வ அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்து கொண்டே சொல்கிறேன், எனக்கே தெரியாது, மா யுஃபாலு பி, அங்க எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரப்படும் என்று எனக்கே தெரியாது. ஏதோ அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தானா ஒன்று ரெண்டு விஷயங்கள் தெரியும், அங்க எனக்கு என்ன செய்யப்படும் என்று எனக்கு தெரியாதுங்கும் போது இவருக்கு சர்டிபிகேட் கொடுக்க நீ யாரு? நல்லா கவனிக்கிறேன், எனக்கே தெரியாது, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், எனக்கு என்ன செய்யப்படும் எனக்கே தெரியாது. இந்த கருத்துப்பட குர்ஆன்ல கூட ஒரு வசனம் இருக்குது. எப்படி வசனம் இருக்குது? குல் மா குன்து பிதாமின ரசூல், ரசூல்மார்கள்ல நான் புதியவன் கிடையாதுப்பா, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நான் தான் முதல்ல ரசூல்னு வர்றேனா, எனக்கு முந்தி யாரும் வந்தது இல்லையா என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். ஒமா அத்ரி மா யுஃபாலு பி வலா பிக்கும், எனக்கு என்ன செய்யப்படும் உங்களுக்கு என்ன செய்யப்படும் என்று எனக்கு தெரியாது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் உத்தரவு போடுறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகு மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான், என்னென்ன அந்தஸ்துகளை கொடுப்பான், என்னென்ன பதவிகளை கொடுப்பான் என்கிற விஷயம் எனக்கு தெரியாது, உங்களை அல்லாஹ் என்ன செய்வான் என்றும் எனக்கு தெரியாது, அப்படி சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வும் கட்டளையிடுறான். இப்போ இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதருக்கு மறுமையில் என்ன ஏற்படும் என்பதை நபிகள் நாயகத்துக்கும் அறிய முடியாது, மற்றவங்களுக்கு என்ன செய்யப்படும் என்பதையும் அறிய முடியாது, நபிகள் நாயகத்துக்கு என்ன மாதிரி அல்லாஹ் அது நடத்துவான் என்பதை எது அறிவிச்சு கொடுத்தான், அதை தவிர சில அறிவிச்சு கொடுத்துருக்கிறான், சபாத்து செய்வேன் அப்படின்னு அல்லாஹ் அதை அறிவிச்சு கொடுத்துருக்கிறான், புகழுக்குரிய ஹவுலுல் கௌசர்ல வந்து நான் நிற்பேன் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது அறிவிச்சு கொடுத்துருக்கிறான். இப்படி அறிவித்து கொடுத்தவை தவிர மற்ற விஷயங்கள் என்ன எனக்கு நடக்கும், என்ன மாதிரி அல்லாஹ் என்னை வச்சிருப்பான் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லு. அப்ப குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய முழு ரிசல்ட் தெரியாது, ஒரு அளவுக்கு தெரியும் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பாங்கிறது, அது அந்த கேரண்டி இருக்கும், முன்பாவத்தை மன்னிச்சிட்டேன் பின்பாவத்தை மன்னிச்சிட்டேங்கிற அது தெரியுமே தவிர முழுசா என்னங்கிறது தெரியுமா தெரியாது என்று நீ சொல்லுங்கிறான். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அதை பதிவு பண்றாங்க. உஸ்மான் இப்னு மதூன் நல்ல சஹாபியா இருந்து, இன்னும் சொல்ல போனா அந்த சாட்சி சொன்னாங்களே, ஜனாசா யாருன்னு தெரியாது, ஒரு ஜனாசா போகுது, அது பாடிக்கு சொந்தக்கார ஆள் யாருன்னு விவரமே சொல்லப்படவில்லை, இது யாருன்னு தெரிகிறது. உஸ்மான் இப்னு மதூன் என்பவர் வந்து நல்ல ஒரு சஹாபி என்று தெரிகிறது. தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு தெரிஞ்ச ஒரு சஹாபி பெண்ணு
ஒரு நற்சான்று. இன்னும் சொல்ல போனா இவங்க வீட்டில் தான் அவர் குடியிருக்கிறார். அகதியாக வந்து மக்காவில் இருந்து உம்முல் அலாங்கிற வீட்டில் தான் குடியிருக்கிறாரு. குடியிருந்ததுனால அவருடைய எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. எவ்வளோ நல்ல மனிதனா வாழ்ந்தாரு. ஒரு வீட்டில் நம்ம வந்து குடியிருந்தோம்னா அந்த வீட்டில் உள்ளவனுக்கு நம்மளை பற்றி தெரியுமா இல்லையா? அந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு மனிதரை பற்றி நற்சான்று கொடுக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லக்கூடாது, அதை கண்டிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொன்று என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு குழந்தையுடைய ஜனாசா கொண்டு செல்ல, இது வந்து புகாரியில் 1243, 2687, 3929, இதுவும் புகாரில் தான் வருது. நீ சொல்லாத, அவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்னு சொல்ற அதிகாரம் உனக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு குழந்தையுடைய ஜனாசாவை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹாதா உஸ்பூருன் மின் அசாஃபீரில் ஜன்னா, இது சொர்க்கத்து சிட்டுக்குருவி அப்படிங்கிறாங்க. முஸ்லீம் வீட்டு ஜனாசா, குழந்தை ஜனாசா, குழந்தைக்கு பாவமே கிடையாது. அப்ப அதனால ஆயிஷா நாயகி என்ன பண்ணிடுறாங்க, குழந்தைக்கு நரகத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதனால அந்த ஒரு கிரவுண்ட்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹாதா உஸ்பூருன் மின் அசாஃபீரில் ஜன்னா, இந்த குழந்தை வந்து சொர்க்கத்து சிட்டுக்குருவிங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கண்டிக்கிறாங்க. அப்படி சொல்லாத, இது எப்படி நீ சொல்லலாம்? அல்லாஹ் வந்து நரகத்துக்குன்னு சிலரை படைச்சு வச்சிருக்கிறான், அது அவனுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்குன்னு சிலரை படைச்சு வச்சிருக்கிறான், அது அவனுக்கு தான் தெரியும். இவர் சொர்க்கவாசி இவர் நரகவாசி என்றெல்லாம் சொல்ற வேலை உனக்கு கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை மறுக்கிறாங்க. அப்ப முரண்பாடு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அந்த முந்தி வந்த ஹதீஸ் இருக்குல்ல, 2 பேர் புகழ்ந்தாங்க, 3 பேர் புகழ்ந்தாங்க, நல்லவர்னு புகழ்ந்தாங்க, அவர் சொர்க்கவாசியா இருந்தாரு, கெட்டவர்னு சொன்னாங்க, அவர் நரகவாசியா இருந்தாருங்கும் போது மக்களே அதுக்கு சாட்சியாளர்களா இருக்கிறாங்கிற கருத்து அது ஒரு கிரவுண்டு. அதுக்கு நேர் மாத்தமா இதுல என்ன வருது, அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தா கூட சரி, அங்க என்ன நடக்கும்னு சொல்ல இயலாது, உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல இயலாது, உஸ்மான் இப்னு மலூன் போன்ற பெரிய சஹாபியா இருந்தாலும் அவருக்கு என்ன நடக்கும்னு சொல்ல இயலாதுங்கிறாங்க. இது குர்ஆனுடைய கருத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. அப்ப எப்படி இது விளங்கணும்? ரெண்டுக்கும் இணக்கமான ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டும். அது ஒரு தற்செயலான ஒரு சம்பவம். எது, அந்த ஜனாசாவை கொண்டு போனாங்கல்ல, புகழ்ந்தாங்கல்ல, சொர்க்கம் உறுதியாச்சுன்னு ரசூலுல்லாஹ் சொல்வதாக இருந்தால் அந்த பற்றி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அவர் புகழ்ந்தாங்க இல்லையா, புகழ்ந்ததுக்கு தோதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன செய்யறான், காட்டி கொடுக்குறான். எத்தனை விஷயங்களை காட்டி கொடுத்தான். ஒரு கபருக்கு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு நிற்கிறாங்க. நின்று என்ன செய்யறாங்க, இதுல 2 பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, இவங்க வேதனை செய்யப்படுறாங்க, பெரிய பாவம் செஞ்சதுக்காக வேதனை செய்யப்படல, அற்பமான பாவம் செஞ்சிருந்தாங்க. ஒரு ஆள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது மறைவிடத்தில் கழிக்காம 4 பேர் பார்க்கிற விதமாக இவர் சிறுநீர் கழிச்சாரு, இன்னொரு ஆள் கோல் சொல்லிக்கிட்டு திரிஞ்சாரு, அதுக்காக வேண்டி இவங்க வந்து தண்டிக்கப்படுறாங்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் அறிவிச்சு கொடுப்பான். அதுக்காண்டி பார்க்கிற கபர்கிட்டலாம் போய் வேதனை செய்யப்படுற நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட 2 ஜனாசா போகுது பார்த்தீங்களா, அப்படி போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான், அவங்க சொர்க்கத்துக்கு உரிய ஆளுக்கு, நல்ல ஆளுக்கு. இவங்க இந்த மக்கள் சொல்ற சாட்சியமும் அல்லாஹ்வுடைய முடிவும் ஒத்து போனதை அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அப்படி காட்டி கொடுத்த விஷயங்களுக்கு தான் இது பொருந்துமே தவிர, காட்டி கொடுக்காத யார் மௌத்தா போனாலும், யாருக்கு 4 பேர் சாட்சி சொன்னாலும் அவங்களெல்லாம் போயிடுவாங்க என்று இதை புரிந்து கொண்டால் இதையெல்லாம் மறுக்கிற மாதிரி வந்துடும். எதை மறுக்கிற மாதிரி? உஸ்மான் இப்னு மலூனுக்கே சொல்லக்கூடாது, எனக்கே சொல்லக்கூடாது, யாரை பற்றியும் சொல்லக்கூடாது, குழந்தைக்கு கூட சொல்லக்கூடாது, சொர்க்கவாசின்னு சொல்லி சும்மா பாராட்டலாம், சேவை செஞ்சார் அது செஞ்சார் அப்படி பாராட்டலாம். அதனால் சொர்க்கவாசி என்று ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமா? ஜட்ஜ்மெண்ட் பண்ற மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம சொல்லக்கூடாது என்று ரெண்டுக்கும் இணக்கமான ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர இதை ஏற்று அதை மறுக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்து விடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து போனவங்களை பற்றி திட்டாதீங்கன்னு கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸில் திட்டி இருக்கிறாங்க. ஒரு ஜனாசா கொண்டு போகும் பொழுது பாராட்டுறாங்க, கொஞ்சம் பேர் அது முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் கெட்ட ஜனாசாவை கொண்டு போறாங்க, அதை எல்லாரும் திட்டுறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸப்புல் அம்வாத், இறந்து போனவங்களை நீங்க திட்டாதீங்க, குறையே சொல்லாதீங்க. ஏன் சொல்லாதீங்க? ஃபஇன்னஹும் கத் அஃலு இலா மா கத்தமு, அவங்க என்ன அமலை முற்படுத்தி இருக்கிறார்களோ அதை அவங்க அடைஞ்சிட்டாங்க. நல்லது செஞ்சிருந்தா அந்த பரிசு அவங்க அடைய போறாங்க, கெட்டது செஞ்சிருந்தா அதுக்குரிய தண்டனை அடைய போறாங்க. உங்களுக்கு என்னதுக்கு தேவையில்லாம மௌத்தா போன ஆளை பிடிச்சிக்கிட்டு இதுக்கு திட்டுறீங்க, அவன் அப்படி நாசமா போவான், ஒன்றும் இல்லை, கெட்டவன், உருப்பட மாட்டான், இவன் நரகம்தான், இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க எதுக்காக திட்டணும்?
திட்டக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்க. இது புகாரியில் 1393வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது வந்து முரண்படுது. இப்ப திட்டாதீங்க என்று தடை செய்யறாங்க. ஒரு ஆள் திட்டும் போது பார்த்துக்கிட்டு நீ சொன்னபடி கரெக்டா நடந்து போச்சு, எல்லாரும் திட்டுனீங்க அதனால ஒரு நரகவாசி ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. திட்டுவதை கண்டிக்கல, நீங்க சொன்னபடி நடந்துருச்சுன்னு அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க. அப்ப வந்து இது ரெண்டும் முரண்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து நபிகள், இது வந்து புகாரியில் 1393 இருக்கிறது. அதே மாதிரி முகீரா பின் ஷோபா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு ஹதீஸ் வந்திருக்கிறது, லா தசுப்புல் அம்வாத், இறந்து போனவர்களை நீங்கள் திட்டாதீர்கள், ஃபதூதுல் அஹ்யா, திட்டி உயிரோட உள்ளவர்களுக்கு துன்பம் கொடுக்காதீங்க. ஒன்று வேற காரணம் சொல்றாங்க, நீங்க இறந்தவங்களை திட்டாதீங்க, அவங்க நல்லது செஞ்சாலும் அதை அவங்க அடைஞ்சிக்கிற போறாங்க, கெட்டது செஞ்சாலும் அவங்க அடைஞ்சிக்கிற போறாங்க, அதனால திட்ட வேணான்றாங்க. அது வேற காரணம். இங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நீங்க இறந்தால திட்டினீங்கன்னா அவன் அண்ணன் இருப்பான், அவன் மாமா இருப்பான் உயிரோட, அவன் நல்லவனா இருப்பான், அவன் மச்சான் இருப்பான், சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவனை திட்டி இவங்களை புண்படுத்தலாமா? கெட்டவனாவே இருந்துட்டு போறான், அவனை போய் திட்டுறதுனால அவனுக்கு சொந்தக்காரங்க உசுரோட இருப்பாங்களே அவங்களுக்கு நீங்க நோவினைப்படுத்துறீங்க, அதனால நீங்க நோவினைப்படுத்த வேண்டாம், துன்புறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சது வந்து திருமதியில 1905, அகமதுல 17499 ஆகிய ஹதீஸ்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கிறாங்க, துக்கிர இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலிகுன் பிசூயின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில ஒரு இறந்தவரை பற்றி கெட்ட விதமாக பேசப்பட்டது. ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில் வச்சு செத்து போன ஒரு ஆளை பற்றி கொஞ்சம் கெட்ட விதமாக கெட்ட விமர்சனங்கள் செய்யப்படுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ததுகுரு ஹல்காக்கும் இல்லா பி கைர், உங்களை இறந்து போனவர்களை நல்லதை தவிர வேற எதுவும் சொல்லாதீங்க. யார் இறந்து போனாலும் சரி அவங்கள நல்லது மட்டும் நீங்க சொல்லணுமே தவிர அவங்கள பத்தி கெட்டதை சொல்லாதீங்க. இந்த ஹதீசுகள் எல்லாம் என்ன சொல்லுது? இறந்து போனவர்களை பற்றி நல்ல விஷயங்கள் இருந்தால் 4 விஷயத்தை சொல்லலாமே தவிர கெட்ட விஷயங்கள் எதையும் சொல்லக்கூடாது என்று விளங்குகிறது. இன்னொரு அந்த ஹதீஸில் என்ன வருது? அப்படி சொல்லி இருக்கிறாங்க, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்டிக்கப்படல அப்படின்னு வருது. இப்ப நம்ம விமர்சிக்கிறதா வேணாமா? இறந்து போன ஆளுடைய தப்புகளை விமர்சிக்கலாமா விமர்சிக்க கூடாதா அப்படின்னு சொன்னா இதுக்கு விரிவான முறையில் இதை ஆய்வு செய்யணும். இதுல எப்படி ஆய்வு செய்யணும்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீசுகள் இருக்குது. அவங்களுடைய ஹதீசுகளை அலசி ஆராயும் போது நம்ம என்ன செய்யறோம்? நிறைய பேரை விமர்சிக்கணும். எல்லாம் மூத்தா போன ஆளுக்கு தான். இப்ப ஹதீசுகளை சஹீஹ் லைஃப்னு பிரிக்கிறோம்லங்க, இந்த ஹதீஸ் சரியில்லை, இந்த ஹதீஸ் சரியானது என்றெல்லாம் நம்ம விமர்சனம் பண்றோம்ல. எப்படி விமர்சனம் பண்றோம்? இந்த பேருடைய ஒரு ஆள் வர்றாரு, இவர் பொய்யரு. இந்த பேருடைய ஒரு ஆள் வர்றாரு, இவர் நினைவாற்றல் இல்லாதவர். இந்த பேருடைய ஒரு ஆள் வர்றாரு, இவர் இட்டு கட்டக்கூடியவர். இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, இறந்து போயிட்டாங்க. அப்ப இறந்து போன ஆட்களை விமர்சிக்கலைன்னா மார்க்கமே இப்ப இல்லை. இறந்து போன ஆட்களை விமர்சிக்கலைன்னு சொன்னா புழுகு மூட்டையெல்லாம் ஹதீஸ் ஆகி போயிடும். அவங்களை அடையாளம் காட்டி தான் சரியான ஹதீஸ் இப்ப என்ன பண்றோம்? ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். அப்ப இறந்து போனவர்களை விமர்சிக்க கூடாது, அவங்களுடைய குறைகளை சொல்லக்கூடாதுன்னு வச்சோம்னு சொன்னா பல பாதிப்புகள் நமக்கு ஏற்படுகிறது. அப்ப அதுக்கு இணக்கமான முடிவு என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை குறை கூறுவது பற்றி 2 விதமான அளவுகளை நமக்கு வைக்கிறார்கள். புறம் பேசுவது அல்லது வந்து கோல் சொல்வது, இதுகளெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் முழுசா தடுக்கப்பட்டதா இல்லை. இந்த எல்லாத்துக்குமே ஒரு தனி ஒரு அளவுகோல் இருக்குது. என்ன அளவுகோல்? மனித குலத்திற்கு அல்லது மார்க்கத்திற்கு நன்மை தரும் என்று சொன்னால் அது மாதிரியான ஒரு நிலையில இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஒருவனை பத்தி கோலும் சொல்லலாம், ஒருவனை பத்தி புறமும் பேசலாம். இஸ்லாத்தினுடைய பொதுவான அடிப்படை என்ன? முதல்ல அந்த மனிதனை விட எது முக்கியமானது? மார்க்கம் முக்கியமானது. ஒரு மனுஷனை பத்தி பேச போறோம், இவனை பத்தி பேசுவது முக்கியமா மார்க்கம் முக்கியமான ஒரு அளவுகோல வச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கம் முக்கியமானது. இதை நீங்க ஃபர்ஸ்ட் விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஒரு நன்மையா இந்த ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை பத்தி நம்ம எச்சரிக்கை பண்ணல என்று சொன்னா, உயிரோட இருக்கிறவனோ செத்து போனவனோ அவனை பத்தி நம்ம எச்சரிக்கை பண்ணல என்று சொன்னா சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படும். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம சமூகத்தை பார்க்கிறதா அந்த மனுஷனை பார்க்கிறதா? சமூகத்தை பார்க்கணும். அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு அளவுகோலை நமக்கு முன்னாடி வைக்கிறார்கள். அத்தீனு அன்-நஸீஹா. இந்த தீன்டா என்னன்னு விளங்கிக்க. தீன் என்று சொன்னால் நலம் நாடுவது தான் தீனு.
தீன் தான் என்னன்னு கேட்டா நல்லதை நாட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப நாங்கள் கேட்கிறோம், லிமன், யாருடைய நல்லதை நாடுவது அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லில்லாஹி ஒலி கிதாபிஹி ஒலி ரசூலிஹி ஒலி ஐம்மத்தில் முஸ்லிமீன வ ஆமத்திஹிம். 5 பேருடைய நல்லதை நீ நாடு. தீன் என்று சொன்னாலேயே நல்லதை நாடணும். யாருடைய நல்லதை நாடணும்? யாருக்கு நன்மை நாடணும்? லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு இது நல்லதா? ஒலி கிதாபிஹி, அவனுடைய வேதத்துக்கு இது நல்லதா? ஒலி ரசூலிஹி, அவனுடைய தூதருக்கு இது நல்லதா? ஒலி ஐம்மத்தில் முஸ்லிமீன, முஸ்லிம் சமுதாய தலைவர்கள் இருக்கிறாங்களே, ஆட்சியாளர்கள், அவர்களுக்கு நல்லதா? வ ஆமத்திஹிம், பொதுவான முஸ்லிம் சமுதாய மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நல்லதா? இந்த இவர்களுக்கெல்லாம் நல்லதை நாடுறதுக்கு பேர் தான் தீனு. வெறும் தொழுவுறது நோன்பு வைக்கிறது மட்டும் தீனு இல்ல. இவங்களுக்கெல்லாம் நீங்க செய்யற எந்த காரியம் செஞ்சாலும் அது அல்லாஹ்வுக்கு நன்மை தருமா, ரசூலுக்கு நன்மை தருமா, வேதத்துக்கு நன்மை தருமா, சமுதாய தலைவர்களுக்கு நன்மை தருமா, பொதுவான மக்களுக்கு நன்மை தருமா என்று பார்த்து நடப்பதுதான் தீனு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 82வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் பொய் சொல்வது நமக்கு தடுக்கப்பட்டிருக்குங்க. புறம் மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸல் கذاب அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில இணக்கம் ஏற்படுத்துவதற்காக பொய் சொல்றானே அவன் பொய்யனே இல்ல. சொன்னது பொய் தான். நன்மையை நாடுறான் பாருங்க, சமுதாயத்துக்கு நலம் நாடுறான்ல. நலம் நாடினால் அது என்னத்துல வராது? பொய் வராது. 2 பேர் சண்டையா இருக்கிறாங்க, சேர்த்து விடுறதுக்காக என்ன செய்யறது? இவன் டைம் போய் சொல்றது, பிரிச்சு விடுறதுக்கு நம்ம போய் சொல்லிட்டு இருக்கிறோம். சேர்த்து விடுவதற்காக என்ன செய்யணும்? பொய் சொல்லணும். எப்படி? உங்களை பத்தி அவர் அகோகன் புகழ்றாருங்க, அவன்கிட்ட போயிட்டு என்ன செய்யணும்? உங்களை பத்தி ரொம்ப உயர்வான அபிப்பிராயம் வச்சிருக்காரு, நீங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு 2 பேருடைய அந்த கசப்புகளை குறைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட குறைய நல்லதுகளை சேர்த்து, கூட குறைய கெட்டது சேர்த்துறாம கூட குறைய நல்லதுகளை சேர்த்து பொய் தான் போட்டு, ஆனால் பொய்யன் இல்லையா. அப்ப இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் உங்களுக்கு வழங்குதா? சும்மா புறஞ்சொல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாதுன்னு ஒரு முட்டத்தனமா வழங்கக்கூடாது. அது நன்மைக்கு பயன்படுற பொய்யா இருந்தால் அதை செய்யலாம். நன்மைக்கு பயன்படக்கூடிய புறமாக இருந்தால் அந்த புற மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட புறம் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸல் கذاب அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படுத்துறவன், ஃபயுன்மி ஹைரன், நல்ல நன்மையை பெருக செய்யறவன், இவன் பொய்யனே கிடையாது. புகாரியில 2692வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த அடிப்படையை அளவுகோலாக வைத்துத்தான் நம்ம யாரை விமர்சனம் பண்ணினாலும் அதுல நன்மை இருக்குதா, இறந்தவரா இருக்கட்டும் உயிரோட உள்ளவரா இருக்கட்டும், அவரை பத்தி விமர்சிக்கிறதுனால் சமூகத்துக்கு ஒரு நன்மை ஏற்படும் என்றால் என்ன செய்யலாம்? சமூகத்துக்கோ ஒரு தனி நபருக்கோ நன்மை ஏற்படும் என்று சொன்னால் பிறருடைய குறைகளை நம்ம என்ன செய்யலாம்? பேசலாம், விமர்சிக்கலாம். இதுக்கு ஹதீசுகள்ல ஏராளமான ஆதாரம் இருக்குது. அதாவது ஒரு ஆள் ஒரு பையனை கடையில் சேர்த்துக்கலாமான்னு என்கிட்ட கேட்குறீங்க. எனக்கு தெரியும் நல்லவன் இல்லைன்னு. நான் நோட்டீஸ் அடிச்சு வெளியிட்டா தப்பு, இந்த பையன் நல்லவன் இல்லை அப்படி நோட்டீஸ் அடிச்சு விட்டா இது தப்பா போயிடும். நான் பயான்ல இந்த பையன் நல்லவன் இல்லை, அது தேவையில்லாத விஷயம். நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, இந்த இப்ராஹிமை நம்ம கடையில் சேர்த்துக்கலாமா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க. எனக்கு தெரியும் ஆள் ஃப்ராடுன்னு தெரியும்னு வைங்களேன். நான் என்ன செய்யணும்? சரியில்ல ஆளு சேர்த்தியன்னா கேசியரில் வச்சு என்ன தூக்கிட்டு போயிடுவான் இப்படி நான் சொல்றேன். இது சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லலான்னு வைங்க, நான் புறமுலாம் சொல்லக்கூடாது, நல்ல புள்ள தான் அப்படின்னா இன்னொருத்தன் நாசமாக்குறதா? அப்ப இவனை குறை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எங்கிட்ட ஆலோசனை கேட்ட ஒரு நல்லவன் இருக்கான அவன் லைஃபை பலி கொடுக்கறதா, அவனை நஷ்டப்படுத்துறதா? அப்ப நம்மள்ட்ட கேட்கிறாங்களா ஒரு ஆளை பத்தி, அது என்னவா இருக்குன்னு அவங்க தொடர்புடைய விஷயத்தை கேட்கணும். என் பொண்ணை கொடுக்கலாமான்னு கேட்கிறானா, அப்ப கருத்து சொல்லுங்க. வேலைக்கு வைக்கலாமான்னு கேட்கிறானா, அப்ப நீங்க கருத்து சொல்லுங்க. அவனோட அவன் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடலாமா, ஒப்பந்தம் பண்ணிக்கலாமா, குடுக்கல் வாங்கல் பண்ணலாமா, கூட்டு வியாபாரத்தில் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க சொல்லணும். சும்மா இஸ்மாயிலை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஒன்னும் நினைக்கல போடான்ற வேண்டியதான். அது ஏன் சும்மா எதுக்கு நீ போய் கேட்கல, நான் சும்மா எதுக்கு கொண்டு சொல்லணும்? நீ உனக்கு சம்பந்தம் உள்ள விஷயத்தை கேட்டீன்னு சொன்னா உனக்கு அதுல பாதிப்பு வரக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அப்படி சொல்லலாம். இந்த சொன்னாங்கல்ல ஃபாத்திமாவுக்கு, அது மாதிரி சொல்லலாம். சம்பந்தம் இல்லாத விஷயத்தை சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஹிந்து இருக்காங்கல்ல, ஹிந்தாங்கிறவங்க உங்களுக்கு தெரியுமில்லையே, அவங்க தான் ஹம்சா ரலியல்லாஹு கொலை செய்வதற்கெல்லாம் காரணமாக இருந்தவங்க. பின்னாடி இஸ்லாத்தை தழுவி கொண்டவர்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார், முஆவியா இருந்தார்ல, சக்கரவர்த்தியா இருந்தார்ல, அவருடைய தாயார் யாரு? ஹிந்து. அவங்களுடைய கணவர் அபு சுஃபியான். அப்ப ஹிந்து என்ன செய்யறாங்க,
ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து சொல்றாங்க, என் கணவர் அபூ சுஃபியான் இருக்கிறாரு, அவர் ரொம்ப ஒரு கஞ்சத்தனம் உள்ள ஆளா இருக்காரு. இந்த அம்மா வந்து புருஷன் இல்லாத ஒரு சபையில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, என் கணவர் இருக்காருல, காசு செலவுக்கே தரமாட்டேங்கிறாரு, சரியான கஞ்சனா இருக்கிறாரு, நான் வந்து அவருக்கு தெரியாம ரகசியமா தேவைக்கு நான் எடுத்துக்கிட்டுமா, ஆனா காசு வச்சிருக்கிறாரு, தரமாட்டேங்கிறாரு, நான் தேவைக்கு எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கலாமா, ஃபஹல் அலைய ஜுனாஹுன் அன் ஆகுத மின் மாலிஹி சிர்ரன், அவருடைய காசுல இருந்து ரகசியமா நான் எடுத்துக்கொள்வது எனக்கு கூடுமா, குற்றமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ எப்படி அவரை பற்றி என்னிடத்தில் புறம் பேசலாம் அப்படியா கேட்டாங்க. இது பிரச்சனை, இது எப்படி வாழ்வதுன்னு ஒரு பிரச்சனை. அப்ப ஒரு கேஸ் வழக்கு கோர்ட்ல போய் கேஸ் போட்டோம்னா, என் சொத்தை எடுத்துக்கிட்டானா அவனை பத்தி பேசினா, அவனு ஒரு ஆளுக்கு எதிராக நான் போய் கேஸ் போடுறேன்னா கோர்ட்ல என்ன சொல்லணும், இவன் இந்த மாதிரி பொய்யன், அவன் சொத்து இல்லை, ஏன் சொத்து அது எடுத்துக்கொண்டான்னு நான் குறை சொல்லித்தான் ஆகணும். அவன் இல்லாத நேரத்தில் கோர்ட்ல நான் மனு போடுவேன். அது மாதிரி உள்ள விஷயம் கோர்ட்டு ஜனாதிபதி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்யறாங்க, என் கணவர் தரமாட்டேங்கிறாரு, ஒரு வழி சொல்லுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குதி அன்தி ஓ பனூக்கி மா யக்ஃபீகி பில் மாரூஃப், உனக்கும் பிள்ளைக்கும் போதுமான அளவுக்கு நியாயமா எடுத்துக்கலாம், புருஷனுக்கு தெரியாம எடுத்துக்க. அவர் கஞ்சத்தனம் பண்ணாருன்னு சொன்னா, உனக்கு போதுமான அளவுக்கு செலவுக்கு தரலன்னு சொன்னா, புருஷன்கிட்ட மட்டும் பொண்டாட்டி கேட்காம எடுத்துக்கலாம். ஆனா எப்படி எடுக்கணுமா, பில் மாரூஃப், நியாயமா எடுத்துக்கணும். ஊதாரித்தனம் பண்றதுக்கு எடுக்கக்கூடாது, அநியாய செலவுக்கு எடுத்துக்க கூடாது. உனக்கு 100 ரூபா ஒரு நாளைக்கு செலவு இருக்கு, 75 ரூபா தர்றாரா, 25 ரூபா எடுத்துக்கணும், 500 ரூபா எடுக்கக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ, நியாயமாக என்ன தேவையோ, அடிப்படையான விஷயங்களுக்கு என்ன தேவையோ அதனை எடுத்துக்கொள்ளலாம் என்று, தெரியாம எடுத்துக்கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 2211, 2460, 5359, 5364, 5370 ஆகிய ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்கிறது பார்க்கிறோம். இது புறம் தானே, இந்த புறம் கூடும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஹிந்தா அவர்கள் கணவனை பற்றி புறம்தான் பேசினார்கள். அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நன்மைக்காக பேசினாங்க, குறை சொல்லி தம்பட்டு அடிக்கிறதுக்காக வேண்டி பேசவில்லை. அவ்வளவு வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷாவின் மீது களங்கம் சுமத்தப்பட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறாங்க, உசாமாவை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறாங்க, பரீராவை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறாங்க. 3 பேரும் ஆயிஷா பத்தி சொல்றாங்க. உசாமா என்ன பண்றாரு, நல்ல அபிப்பிராயம் சொல்றாரு. ஆயிஷாவை பத்தியா கேட்குறீங்க, ஒரு அப்பளுக்கும் சொல்ல முடியாது. அலிட்ட கேட்குறாங்க, அவர் என்ன பண்றாரு, ஏன் உங்களுக்கு என்ன பொண்ணா கிடைக்கல, டைவர்ஸ் பண்ணுங்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்கல, பேசாம ஆளை அனுப்பிட்டு வேற கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு மறைமுகமா அவங்க என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயை பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு குறை சொல்றாங்க. கேட்டதுனால சொன்னாங்க, ஆலோசனைக்கு என்னப்பா என் குடும்ப விஷயமா இருக்குது, நீ மருமகனா இருக்கிற, தம்பியா வேற இருக்கிற, என்ன செய்யலாம்னு சொல்லுன்னு சொல்லி இந்த மாதிரி ஊர் பூரா பரப்பி விட்டாங்களே, நான் என்ன நடந்துக்கிறேன் என் மனைவிட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அபிப்பிராயத்தை சொல்றாரு. அதனால கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒத்துக்கல. அலி ஆயிஷாவுடைய சண்டைகள் யுத்தங்கள் அதுல இருந்து பாத்தீங்கன்னா, ஆயிஷா நாயை வந்து அலிக்கு பிடிக்காது, அலிக்கு வந்து ஆயிஷா பிடிக்காது. அவங்க 2 பேருக்குமே அப்படியே ஆரம்பத்திலே இருந்து கொண்டு இருந்தது. அந்த அடிப்படையில் அவங்க தப்பா சொல்றாங்க. அதே மாதிரி பரீராவை கூப்பிட்டு கேட்கறாங்க, ஆயிஷா நாயுடைய அடிமை பெண்ணா இருந்தாங்கல்ல, என்னம்மா செய்தி, ஆயிஷா பத்தி எது நினைக்கிற மாதிரி, நல்ல பொண்ணு, அது ஒன்றும் குறையும் இல்லை, கொஞ்சம் அதிகமாக தூங்குவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நான் பார்த்த ஒரு குறை என்னது, மாவு குழச்சி வச்சுட்டு படுத்து தூங்கிடுவாங்க, ஆட்டுக்குட்டி சாப்பிட்டு போயிரு, அந்த அளவு கொஞ்சம் அதிகமாக தூங்குறதை தவிர நான் அந்த ஆயிஷாவை பத்தி எந்த குறையும் நான் கண்டதில்லை, படுத்த நல்லா தூங்கிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு பரீரா வந்து சொல்லுவாங்க. உங்க மனைவி வந்து ரொம்ப தூங்குறாளு அப்படின்னு சொன்னது பிறந்தானே, தெரியாம தானே சொன்னாங்க. கேட்கும்போது சொல்லலாம், அவங்க வாழ்க்கை பிரச்சனை, கணவர் மனைவியை பத்தி ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள கேட்கிறாரு, அதுல என்ன அவங்களுக்கு நினைக்கிறாங்களோ அதை அவங்க சொல்றாங்க. இது புகாரியில 7369, 7637, 2661 இதுகளெல்லாம் நமக்கு எதை காட்டுதுன்னு கேட்டா, ஒருவரை பற்றி குறை சொல்வது, இறந்தவரோ உயிரோட உள்ளவரோ ஒருவரை பற்றி குறை சொல்வது வந்து குறை சொல்லணுங்கிறதுக்காக குறை சொல்வது கூடாது, யாருக்கு நன்மை இல்லாத வகையில குறை சொல்வது என்பது கூடாது. அவரை பற்றி குறை சொன்னால் அதனால் ஒருவர் பாதுகாக்கப்படுவாரு, அவரை பற்றி குறை சொல்லாம இருந்தா ஒருத்தர் பாதிக்கப்படுவாரு, ஒரு ஊர் பாதிக்கப்படும், ஒரு நாடு பாதிக்கப்படும், ஒரு மார்க்கம் பாதிக்கப்படும், ஒரு வணக்கம் பாதிக்கப்பட்டு போயிடும், தீனு பாதிக்கப்பட்டு போயிடும், ஒரு நபிமொழிக்கு பாதிப்பு ஏற்பட்டு போயிடும் அப்படின்னு இருக்குமையானால் ஒருவரை பற்றிய விமர்சனத்தை செய்வது எதுல வராது, புறத்தில் வர. அதனால ஹதீஸை விமர்சனம் பண்ணும் பொழுது நம்ம இந்த மாதிரி அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் என்ன மாமா, நமக்கு ஒரு அறிவிப்பாளரை பத்தி பேசுறோமே, அவருக்கு நமக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கா, நமக்கு அவருக்கு சொந்தத்தை நம்ம பார்த்தாச்சு இருக்கிறோமா, அந்த அறிவிப்பாளர் சரியில்லை, இந்த அறிவிப்பாளர் சரியில்லைங்கிறமே அவன் நம்ம வேண்டப்பட்டாளா, எதுக்கு அதை பேசுறோம்? ரசூல் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ், ரசூல்லா சொன்னாங்களா இல்லையான்னு அறிந்து கொள்வதற்கு இவரை தான் உரசுற நிலையில் நம்ம இருக்கிறோம். இவர் ஆள் சரியில்லை, அதனால இதை விட்டுருவோம்.
அப்படிங்கிறதுக்கு தானே தவிர வேற என்னத்துக்கு நம்ம அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இது ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கு என்று சில அளவுகோல்கள் இருக்கின்றன. அது பற்றி இன்னும் சில விவரங்களை பார்த்துவிட்டு இறந்தவர்களை ஏசாதீர்கள் என்ற அந்த ஹதீஸையும் இறந்தவர்களை குறை சொன்னாங்களே அந்த ஹதீஸையும் இணைத்து நம்ம என்ன செய்வோம், ஒரு முடிவுக்கு வருவோம். மீதி உள்ள நாளைக்கு பார்ப்போம்.